வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் ரியாஸ் ஹாரிஸ். வணக்கம் அருணி. வணக்கம் ரியாஸ். வணக்கம் நேர்களே. உடனுக்குடன் செய்திகளை கொண்டு வரும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கையோடு நான் அருணி இரேஷ அருளானந்தம். முதலில் தலைப்புச் செய்திகள். வறட்சியால் 7 லட்சம் பேர் பாதிப்பு. மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நிவாரண யாத்திரை ஆரம்பம். நீதிமன்றத்தை அவமதித்ததாக கூறப்படும் லங்கா நியூஸின் செய்தி ஆசிரியர் சந்தருவன் சேனாதிரவை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பாணை. பல்கலைக்கழக மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் மீது மீண்டும் கொழும்பில் நீர்த்தாரை பிரயோகம். நடராஜா ரவிராஜின் கொலை வழக்கின் பிரதிவாதிகள் விடுதலை செய்யப்பட்டமையை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்ட மனு நிராகரிப்பு. நாட்டில் நிலவும் கடும் வறட்சியின் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக இந்த முறையும் நாம் சக்தி சிரச நிவாரண யாத்திரை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். தற்பொழுதும் கூட நிவாரணப் பொருட்களை சேகரிக்கும் நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் எஸ் கிருஷாந்த் ராஜை நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் கிருஷாந்த் ராஜ். வணக்கம் ரியாஸ். நாடு முழுவதும் தற்போது ஒரு வறட்சியான காலநிலை நிலவி வருகின்றது. இந்த வறட்சி காரணமாக 6 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நாட்டின் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வறட்சியினால் அதிக பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளன. தமது ஜீவனோபாயத்திற்காக பயிற்சியை மேற்கொண்ட விவசாயிகளின் எதிர்பார்ப்புகள் ஈடேறாத வகையில் வறட்சி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடிப்பதற்கு நீரின்றி பல பகுதிகளை சேர்ந்த மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். வறட்சியினால் வடமாகாணத்தில் 2,36,346 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. வறட்சியினால் யாழ்ப்பாணத்தில் 95,387 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் செம்மணி மக்கள் வறட்சியினால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமது விவசாய நிலங்கள் அழிவடைந்துள்ளமையினால் மக்கள் செய்வதறியாது தவிக்கின்றனர். யாழ்ப்பாணம் கரவட்டி பகுதி மக்களும் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தாம் அன்றாடம் பயன்படுத்தும் குளங்கள் வற்றியுள்ளமையினால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். அன்றாட தேவைகளுக்கு தண்ணி கஷ்டம். 2.5 மீட்டர் தூரத்துக்கு போகிறோம். நாங்கள் இருக்கிறதிலிருந்து ஒரு எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் குடி தண்ணிக்கு கூட போறோம். மற்றது எங்களுக்கு ஒரே ஒரு குளம் மட்டும் இருக்கு. அந்த குளத்திலையும் தண்ணி அளிப்ப வத்தி கொண்டு போகுது. அதால நாங்கள் குளிக்கவோ குடிக்கிறதுக்கோ சமையலுக்கோ எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். வீட்டுல போய் தண்ணி அள்ளிக்கொண்டு வீட்டை வந்து கொண்டு வச்சுட்டு வேலைக்கு போறதே கஷ்டம். அதால பெரிய சிலர் வேலைக்கு போனால் அந்த நிலையில் இருக்கணும். முல்லைத்தீவு மாவட்டத்தில் வறட்சியினால் 38,606 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வறட்சியினால் குடிநீர் மற்றும் வாழ்வாதாரத்திற்காக ஒட்டுசுட்டான் சின்ன சாளம்பன் கிராம மக்களும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். சின்ன சாளம்பன் கிராமத்தை சேர்ந்த மக்கள் கிணறுகள் வற்றியுள்ள நிலையில் அருகிலுள்ள குழாய் கிணறும் இயங்காத நிலையில் மிக நீண்ட தூரம் சென்றே நீரை பெற்றுக் கொள்கின்றனர். யுத்த காலத்தில் கணவரை இழந்த இவர் மழையை நம்பி மேற்கொண்ட பயிற்சியையும் அழிவடைய வாழ்க்கையில் பெரும் துயரங்களை எதிர்கொண்டுள்ளார். இந்த மழையை நம்பி நாங்க இவ்வளவு தோட்டங்கள் செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு நெல்லுகள் விதைச்சோம். நாங்கெல்லாம் 8-9 ஏக்கர் நெல்லுகளை விதைச்சு எல்லாம் கருகி போய் கொஞ்ச நாள் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தந்தாங்க, ஒரு 15-20 நாளா. இப்ப அந்த தண்ணி கோடி ஒன்றும் தரல. குடி தண்ணின்னு சொன்னாக்க எங்களுக்கு சரியான கஷ்டம். கன தூரத்துல போய் தூக்கிட்டு வரணும். குளிக்கிறது கழுவுறது அப்படியான கஷ்டம் கோடி சரியான கஷ்டம். இங்க இருந்து முத்தியாங்கட்டு கொள்ளணும் கன தூரத்தில் இருக்குது. கடும் வறட்சியினால் மன்னார் மாவட்டத்தில் 51,369 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மன்னார் நானாட்டான் பிரதேசத்தில் இன்று எமது கேமராவில் பதிவான காட்சிகளே இவை. ஒரு காலத்திலேயும் இல்லாத ஒரு வறட்சி ஒன்று எங்க நாட்டுக்கு வந்துட்டு. மழை இருந்தா இந்த பயிர்கள் எல்லாம் இப்படி வாடுறதுக்கு இப்படி செத்து போறோம். இப்ப நில முக்கால் திட்டத்துல போய்கொண்டிருக்கு. மழை இல்லாதல எல்லாம் இப்படி கருகி போய் கிடக்குது. இதுக்கு ஏதாவது நிவாரணங்களை மக்களுக்கு கொடுக்கணும். என்ன மட்டும் இல்ல, நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அதிக வறட்சியினால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3,02,005 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலையில் பல ஏக்கர் கணக்கான வயல் நிலங்கள் அழிவடைந்துள்ளமையினால் விவசாயிகள் செய்வதறியாது தவிக்கின்றனர். வெள்ளாம தண்ணி இல்லாம, தண்ணி பாய்ச்சல் இல்லாம, தண்ணி நீர் இல்லாம இருக்கு. வெள்ளாம வெள்ளாம செத்து பிற அழிஞ்சு போச்சு. அள்ள போற தண்ணி போனோடனே அழித்து வரும். இப்ப போனோடனே எல்லாம் அழித்து வரும். லைன்ல இப்ப தண்ணி எல்லாம் வள்ளணும். சிறுதானியங்கள் தான் செய்து லாபத்தை பெறுறோம் நாங்க. அதனால இந்த போகம் மழை இல்லாததால எங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்கவில்லை. எங்களுக்கு சரியான வறட்சியாயிருக்கு. இது ஒரு கிணறு நாங்களுக்கு 90 குடும்பத்துக்கு வறட்சியால சரியான கழிச்சம். தண்ணியால வஞ்சம் வயல் எல்லாம் தண்ணி இல்ல.
வறட்சியினால் திருகோணமலை மாவட்ட மக்களும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். சூரவில், நடுவூற்று, சுண்டியாறு ஆகிய பகுதிகளுக்கு இன்று எமது செய்தியாளர்கள் சென்றிருந்தனர். குளத்திலேயும் தண்ணி இல்லை, கிணத்துலேயும் தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு. நகை நட்டு அதுகெல்லாம் ஈடு வச்சு இப்போ கடைசியில் அறுதியாக போச்சு பிள்ளை கிடக்கு. அதில் நாங்கள் என்னாண்டுக்கு நாங்கள் எடுப்போம். குடிநீர் பிரச்சனை மிக சிக்கலாக இருக்கின்றது. இதையும் எங்களுக்கு ஒரு உதவி செய்து தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். வறட்சியினால் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்பை குறைப்பதற்காக ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய அமைச்சின் செயலாளர்கள் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. இந்த குழுவானது இன்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து தற்போதைய நிலைமை தொடர்பாக விளக்கம் அளித்திருந்தது. மகாவலி அமைச்சின் கீழ் உள்ள நீர்த்தேக்கங்களின் நிலை தொடர்பில் பார்க்கும்போது அனைத்து நீர்த்தேக்கங்களிலும் நீர்மட்டம் 50% விட குறைவாகவே காணப்படுகின்றது. அதனால் குடிநீர் தேவைக்கு அதிக முக்கியத்துவம் வழங்குகின்றோம். அதன் பின்னரே விவசாயம் மற்றும் ஏனைய தேவைகளுக்கான நீரை விநியோகிக்கின்றோம். அடுத்த 2-3 மாதங்கள் மிகவும் சவால் மிக்கதாகும். உணவு உற்பத்தி தொடர்பில் பாரிய சவால் நிலவுகின்றது. இவை அனைத்தையும் எதிர்நோக்குவதற்கு நாம் தயாராகுவது அவசியமாகும். நீர் விநியோகம் தொடர்பில் இன்னும் பாரிய சிக்கல் ஏற்படவில்லை. நாம் விநியோகிக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துவது மிகவும் முக்கியமானதாகும். கொழும்பு நகரில் 40% நீர் வீண்விரயமாக்கப்படுகின்றமையை நாம் அவதானித்துள்ளோம். முழு இலங்கையிலும் 28 தொடக்கம் 30% நீர் வீண்விரயமாக்கப்படுகின்றது. இந்த நிலைமையை கட்டுப்படுத்தினால் எதிர்காலத்தில் ஏற்பட உள்ள வறட்சியை எம்மால் எதிர்கொள்ள முடியும். தற்போது எமது பிரதான செய்தி அறிக்கை ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய வீட்டில் சில நேரங்களில் நீங்கள் குடிநீர் அருந்திக் கொண்டிருப்பீர்கள். இல்லாவிட்டால் இரவு உணவு வேளையாக இருக்கும். ஆனாலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஒரு சொட்டு நீரை பெற்றுக் கொள்வதற்காக பல கிலோமீட்டர் தூரம் சென்று மிகுந்த அசௌகரியங்களுக்கு மத்தியில் அதனை பெற்றுக் கொள்கின்றார்கள். ஒருவேளை உணவை பெறுவதில் பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். நாடு முழுவதும் நிலவும் வறட்சியினால் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் ஒருவேளை உணவை பெற்றுக் கொள்வதிலும் நமது சகோதர மக்கள் பல்வேறு நெருக்கடி நிலையை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். ஆகவேதான் அந்த மக்களுக்கு நேசக்கரம் நீட்டும் நோக்கில் வளமை போன்று இம்முறையும் சக்தி, சிரச, TV1, MBC, நியூஸ் ஃபர்ஸ்ட் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கும் நிவாரண யாத்திரை இன்று காலை ஆரம்பமாகியிருந்தது. நாளை இரவு 10 மணி வரை இந்த மத்திய நிலையம் உள்ளிட்ட மத்திய நிலையங்களில் நிவாரணப் பொருட்களை நாம் சேகரித்து பாதிக்கப்பட்ட மக்களின் கரங்களுக்கு அவற்றை கொண்டு சேர்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். கொழும்பு 2 பிரேபுக் பிளேஸில் அமைந்துள்ள MTV MBC ஊடக நிறுவனத்தின் தலைமையகத்திற்கு இன்று காலை முதல் மக்கள் தமது நிவாரணங்களை வழங்கி வருகின்றனர். ரத்மலானி ஸ்டைன் கலையகம், அரளிய உயன தெபானம கலையகம் மற்றும் கொழும்பு டாலி வீதியில் அமைந்துள்ள ஹரிசு நிறுவனம் ஆகியவற்றிலும் இன்று காலை முதல் நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஃபண்ட் ஒன்று ரெடி பண்ணி நாங்கள் அந்த சாமானம்லாம் சேர்த்து நாங்கள் மக்களுக்கு பரிச்சாயம் செய்யணும். තනියෙන් ගිල කරන්න බැරි එක මේ වගේ එකතු වෙලා කරන එක වටිනවා. අපිට ලොකු විශ්වාසයක් තියෙනවා මේ ආධාර අවශ්‍ය කරන ජනතාවට ලැබෙයි කියලා. අපි ඉතාමත් ස්තුතිවන්ත වෙනවා සිරිස ආයතනයට මේ වගේ කර්තව්‍යයක් කිරීම ගැන. හැමෝටම බඩගින්න දැනෙනවා, හැමෝටම පිපාසය දැනෙනවා. ඉතින් ඒකට උදව් උපදව් කරන්න තියෙනවා නම් අපි වගේ අයට කොහොම හරි ඉතින් ඒක ලොකු දෙයක්. සිරස කරන්නේ ලොකු වැදගත් කර්තව්‍යයක්. ඒකට බොහොම පිං. හැමෝටම බොහොම පිං. இன்றும் நாளையும் நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்பட உள்ளதுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சனிக்கிழமை நிவாரணப் பொருட்களை ஏற்றிய எமது பயணம் ஆரம்பமாக உள்ளது. போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீர், அரிசி, பருப்பு, சீனி மற்றும் பால்மா போன்ற பொருட்களை எமது நிலையங்களில் கையளிக்க முடியும். மேலதிக தகவல்களுக்காக 0114-896-896 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளலாம். வறட்சியினால் துவண்டு போயிருக்கும் மக்களின் துயர் துடைப்பதற்காக நமது சகோதர மக்களின் கரங்களினால் கொண்டு சேர்த்து வந்த பொருட்களே இவை. இந்த பொருட்களை பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களின் கரங்களை சென்றடைவதற்கு நாம் விரைவில் நடவடிக்கை எடுப்போம். உங்களாலும் இந்த திட்டத்திற்கு உதவ முடியும். நாளை இரவு 10 மணி வரை
எங்களுடைய மத்திய நிலையங்களில் நிவாரணப் பொருட்களை கையளிக்க முடியும். தொடர்ந்தும் பிரதான கலையகத்தில் பிரதான செய்தி அறிக்கையில் ரியாஸ் மற்றும் அருணி. நன்றி கிருஷாந்த் ராஜ். அவர் கூறியது போன்று சக்தி சிரச நிவாரண யாத்திரையூடாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லும் பயணம் எதிர்வரும் சனிக்கிழமை காலை ஆரம்பமாக உள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் கொலை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட பிரதிவாதிகள் விடுதலை செய்யப்பட்டமை ஆட்சேபித்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று நிராகரிக்கப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி தீபானி விஜய் சுந்தரம் மற்றும் லலித் ஜெயசூரிய ஆகிய நீதிபதிகள் முன்னிலையில் இந்த மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மனுதாரரான ரவிராஜின் மனைவியோ அவர் சார்பான சட்டத்தரணியோ மன்றில் ஆஜராகாமையால் மனுவை நிராகரிப்பதாக நீதிபதிகள் அறிவித்துள்ளனர். நடராஜா ரவிராஜின் கொலை வழக்கின் பிரதிவாதிகள் ஐவரும் விடுவித்து விடுதலை செய்யப்பட்டதை ஆட்சேபித்து ரவிராஜின் மனைவி கடந்த 10ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதேவேளை ரவிராஜின் படுகொலை வழக்கு தீர்ப்புக்கு எதிராக சட்டமா அதிபரால் மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது. போதவஸ்தை கட்டுப்படுத்தணும், அதே நேரம் எங்களுடைய குடிநீர் பிரச்சனையும் என்று நாங்க முகம் கொடுக்கிறோம். இந்த வறட்சிக்காக அரசியல்வாதிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும். ஆனா யாருமே அதுக்கு முக்கியத்துவம் அளிக்கல. ஒன்றில் அரசாங்கமும் முக்கியத்துவம் அளிக்கதில்லை. இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற இந்த அலுவலகங்கள்ல இருக்கின்ற அதிகாரிகள் கூடி அல்லது இவர்களுக்கு சரியான வழிகாட்டல கொடுக்கணும். என்னன்னு சொன்னா இன்றைக்கு இவ்வளவு நிதி கேட்டும் 400 மில்லியன் நிதியை கேட்டும் கூடி அந்த நிதி கொடுப்பதற்கு யாருமே முன்வரையில. இன்றைக்கு அந்த 400 மில்லியன் நிதியை நாங்க ஒதுக்கி இருந்தா இன்றைக்கு வறட்சி சம்பந்தமா நாங்க இதுல பேசி இருக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவமே கிடையாது. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு அரசாங்கம் கூடி தங்களுடைய கட்சியை வளர்க்கறதுக்கான முக்கியத்துவத்தை தான் கொடுத்து கொண்டிருக்குது. எந்த கட்சியா இருந்தாலும், ஐக்கிய தேசிய கட்சியாயும் இருக்கலாம், ஸ்ரீலங்கா சொந்த கட்சியாயும் இருக்கலாம், இல்லாட்டி எங்கட தமிழ் தேசிய கூட்டமைப்பாயும் இருக்கலாம். சுன்னாகம் நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளமையினால் அந்த பகுதி மக்கள் எதிர்நோக்கும் குடிநீர் பிரச்சினை தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இப்ப சுண்ணாம்பு மக்களுக்கு நாங்கள் என்ன சொல்றோம், அந்த தண்ணி குடிக்கலாமா குடிக்கலாத, அதுகளுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. தண்ணியை குடிக்கிறதா இல்லையா, மாகாண சபையாலே வந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்த முடியல, மத்திய அரசாலே முடியல என்றால் அந்த மக்களுக்கு யார் பதில் சொல்றது? இந்த ரிசர்ச்சை செய்யறதெல்லாம் அகாடமிக்காக செய்திருக்கிறோம். வேற வேற மத்திய அரசாங்கம் செய்திருக்கிறோம். எல்லா ரிசர்ச் ரிப்போர்ட்ல இருந்து கிளியரா ஒன்றும் தெளிவாக இல்லை. யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத குடியேற்றங்கள் திட்டமிட்ட வகையில் அமைக்கப்படுவதாக இதன்போது குற்றம் சாட்டப்பட்டது. இன்றைக்கு அதுக்கு பேர் சிங்கள கம்மானே என்று பேர் போட்டிருக்கிறது. சிங்கள கிராமம் அங்க ஒன்றுமே இருந்ததில்லை. நாவக்குழியில தேசிய விடமைப்பு அதிகார சபைக்கு சொந்தமான காணி இருக்கிறது என்றது உண்மை. அங்கே தமிழ் மக்கள் நீண்டகாலமாக குடியிருக்கிறது என்றது உண்மை. ஆனால் இவர்கள் கொண்டோ இருத்தினார்கள் என்றாக்காக நீங்கள் அங்கு ஒரு கிராமத்தை உருவாக்குவதோ, பள்ளிக்கூடத்தை உருவாக்குவதோ, வீதியை போடுவதோ அல்லது அந்த கிராமத்துக்கு பேரை மாற்றுவதோ என்ற வேலையோ இன்னும் மேலதிகமாக குடியமர்த்துவதையே நாங்கள் அனுமதிக்க முடியாது. 57 பேர்ல 5 பேருக்கும் வீடு கொடுக்கலாது. பிறகு யாழ்ப்பாணத்துல காணி இல்லாத வீடு இல்லாத மக்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கணும். அவர்களுக்கு கொடுத்த பிறகுதான் எங்களுக்கு இந்த காணி ஒரு வகையில அடாத்தாக ஒக்கிபை பண்ணப்பட்ட இடம். அதுக்கு எல்லாருக்கும் அண்டாசபுரத்துல வேறு இடங்கள்ல காணி இருக்கு, வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு. அதை சுற்றி இருக்கிற மக்களை அவையின் கருத்து தங்களை அவர்கள் கண்காணிப்பதாகவும் தங்களுக்கு ராணுவ புலனாய்வு ரீதியான குடும்பங்கள்லாம் அதில் இருந்து கொண்டு அந்த இளைஞர்கள் தங்களை அச்சுறுத்துவதாகவும் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். ராஜாங்க அமைச்சர் அவர்கள் இதை மத்திய அரசாங்கத்தோடு எடுத்து இதை நிறுத்துறக்குரிய நடவடிக்கை எடுங்கோ. அந்த குடும்பங்கள் நாங்கள் யாரென்று ஐடென்டி பண்ணணும். அவையில் எவ்வளவு காலம் இங்கே வாழ்ந்திருக்கணும். நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கே நீங்க வீடு தெரியல. அதுகள் இன்னுமே அந்த நலன்புரி முகாம்கள்ல இருந்து கொண்டிருக்கிறோம். காலபோகத்திலே மழை குறைவாக பெய்ததினாலே இந்த வருடம் நமக்கு பெரிய ஒரு வறட்சி சவாலை எதிர்நோக்க வேண்டியிருக்கின்றது. இந்த வறட்சி மிக கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மழை குறைவடைந்ததன் காரணமாக அதிலும் பெருமளவான நீர் கடலை சென்றடைந்திருக்கின்றது. திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. சில வருடங்களுக்கு முன்பதாக அது நிறுத்தப்பட்டது. அந்த வரி சலுகை தற்பொழுது நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பிரச்சாரங்கள் அதன் சம்பந்தமாக நடவடிக்கை வருகின்றன. ஆனால் அதை நாட்டுக்கு மீண்டும் கொடுப்பதற்கு விதமான நிபந்தனைகள் விதிக்கப்படவில்லை. ஆக மனித உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது. பலவிதமான தப்பான பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகின்றன. இன்றைக்கு நாட்டினுடைய பிரதமர் ஜனாதிபதியும் உலகத்தில் பல்வேறு நாடுகளுக்கு சென்று இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக பல்வேறு முதலீட்டாளர்களை அழைத்து
பல்வேறு தொழில் வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இங்கே தொழிற்சாலையை அமைத்து நாட்டை முன்னேற்றுவதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஆக்கப்பூர்வமான முயற்சி. இந்த முயற்சிகளை குழப்புவதற்கு சிலர் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நாங்கள் இடமளிக்கக் கூடாது. இந்த நாட்டில் பாரிய கடல்கள் இருக்கின்றது. இந்த கடலை தீர்ப்பதற்கு நாடு இந்த வருமானம் காணாது. அந்த நிலையில் தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. நாட்டில் கடலை நாங்கள் தீர்ப்பதாக இருந்தால் நமது வருமானம் அதிகரிக்க வேண்டும். நமது வருமானம் அதிகரிப்பதாக இருந்தால் விமர்சனம் செய்து வாயால் பேசி வருமானம் அதிகரிக்க முடியாது. அதற்குரிய செயல்முறைகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். வெர்கல் பிரதேச செயலகத்தில் இடப்பிரச்சனை உள்ளது. தனியார் காணிகளை பிரதேச செயலகங்களால் சுத்தம் செய்ய முடியாது அல்லவா? डिस्ट्रिक्ट लेकम තමයි කතා කරේ. डिस्ट्रिक्ट लेकम තමයි අපිට උත්තරය දෙන්න ඕනේ. මම උත්තර දුන්නා දැන් ප්‍රශ්නෙ දුන්නා. தெஹியோவிட்ட தமிழ் மகா வித்தியாலயத்திற்கு தோட்ட நிர்வாகம் காணி வழங்காவிடின் காணியை அரசாங்கத்திற்கு சுவீகரித்தேனும் பாடசாலை நிர்மாணிக்கப்படும் என அரசு தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் கபீர் ஹாஷிம் உறுதியளித்துள்ளார். எங்கட டிஸ்ட்ரிக்ட் சங்வர்தன கமிட்டியில பேசினோம். நாங்க எல்லாரும் இதுக்கு ஒரு தீர்மானம் எடுத்து விசேஷமா தமிழ் மக்களுக்கு தெய்யோவிட்ட தமிழ் பாடசாலை ஆக முக்கியம் நிர்வாண சபை இத காணிய கொடுக்கலான்னு சொன்ன நேரத்தில் நாங்க இப்ப சொல்லி இருக்கிறது அது அவங்க விருப்பமா காணிய கொடுக்காட்டி அரசாங்கத்துல அதை எக்வயர் பண்ண சொல்லி அரசாங்கத்தால காணிய எடுக்கிறதுக்கு அதுக்கு தேவையான முதலும் வேற ஆக்குறதுக்கு நாங்க இப்ப பேசி இருக்கிறோம். அதனால கட்டாயமா அந்த தமிழ் ஸ்கூல்ல தமிழ் மக்களுக்கு கட்டிக்கொள்றதுக்கு அந்த காணியை நாங்க எடுத்து கொடுக்கிறது. கேகாலை தெஹியோவிட்ட தமிழ் மகா வித்தியாலயத்தில் கடந்த வருடம் மே மாதம் ஏற்பட்ட மண் சரிவின் பின்னர் பாடசாலை மூடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த பாடசாலை மாணவர்கள் மாலை 2 மணியின் பின்னர் தெஹியோவிட்ட தேசிய பாடசாலைக்கு சென்று கல்வியை தொடர்ந்தனர். காலையில் தெஹியோவிட்ட தேசிய பாடசாலை மாணவர்கள் கல்வியை தொடர்ந்ததன் பின்னர் மாலையில் தமிழ் மாணவர்கள் அந்த பாடசாலைக்கு சென்று 5 மணி வரை கல்வி பயின்று வந்தனர். டிசம்பர் மாத விடுமுறையின் பின்னர் பாடசாலை ஆரம்பமாகியுள்ள நிலையில் மாணவர்கள் மீண்டும் அபாயமிகு பழைய பாடசாலைக்கு சென்று கல்வி கற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக மாணவர்களின் எதிர்ப்பு பேரணியை கலைப்பதற்காக போலீசார் இன்று கண்ணீர் புகை பிரயோகம் மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டனர். கொழும்பு அழகியற்கலை பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்தனர். தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த எதிர்ப்பு பேரணியில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். கொள்ளுப்பிட்டிய சந்திக்கு அருகில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் நீதிமன்ற உத்தரவை இவ்வாறு மீறினர். பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொள்ளுப்பிட்டிய சந்தியிலிருந்து அலரி மாளிகை ஊடாக செல்ல முற்பட்ட போது போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டனர். கிளிநொச்சி மற்றும் வவுனியாவில் இன்று நடைபெற்ற இருவேறு நிகழ்வுகளில் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா கலந்து கொண்டிருந்தார். வவுனியா கனகராயன் குளம் மத்திய மகா வித்தியாலயத்தின் தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் புனரமைப்பு பணிகளை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா உள்ளிட்ட குழுவினர் பார்வையிட்டனர். இதன் பின்னர் எல்லை நிர்ணயம் தொடர்பில் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர்.
எல்லை நிர்ணய அறிக்கையை நிறைவு செய்து அதனை அசோக் பீரி சென்னிடம் ஒப்படைத்துள்ளார். அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து சில சிறிய கட்சிகளை சேர்ந்தவர்கள் என்னை சந்திக்க வேண்டும் என கோரியுள்ளனர். எவருக்கும் அநீதி இழைக்கப்படாத வகையிலேயே நாம் எல்லை நிர்ணயத்தை மேற்கொள்வோம். இந்த மாதம் 23ஆம் தேதி கட்சித் தலைவர்களின் மற்றொரு கூட்டத்திற்கு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். எவருக்கேனும் அநீதி இழைக்கப்படுமாயின் அது தொடர்பில் திருத்தம் மேற்கொண்டு முன்னோக்கி செல்வோம் என்பதே எனது நிலைப்பாடு. லங்கா நியூஸ் செய்தி ஆசிரியர் சந்தருவன் சேனாதிரவை எதிர்வரும் மார்ச் மாதம் 3ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு இன்று அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தை அவமதித்ததாக தெரிவித்து சந்திரவன் சேனாதிரவிற்கு எதிராக சட்டத்தரணி மதுர விதானகே தாக்கல் செய்திருந்த 14 மனுக்களை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட போதே உயர்நீதிமன்றத்தின் மூவர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் இந்த அழைப்பாணையை பிறப்பித்துள்ளது. உயர்நீதிமன்ற நீதியரசர்களான பிரியேஷாத் டெப், பிரியந்த ஜெயவர்தனன், நளின் பெரேரா ஆகிய மூவர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையிலேயே இந்த மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. சந்திரவன் சேனாதிர மகாதரஹா நீதிஜ்ஞ சந்திரசேகர சிவநாத் மகாதாட்ட சந்திரவன் சேனாதிர மற்றும் சட்டத்தரணி சந்திரஸ்ரீ சேனாரத்ன ஆகியோருக்கு அழைப்பாணை பிறப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டது. சந்திரவன் சேனாதிர இங்கிலாந்தில் வசிப்பதாகவும் அவர் மறைந்திருப்பதாகவும் நான் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினேன். அவர் தொடர்பில் தகவல்களை அறிந்து கொள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கூட முடியாமற் போயுள்ளது. அதன்படி எதிர்வரும் மார்ச் மாதம் 3ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு இன்று அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சிலரின் தேவைக்காக நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு அவமதிப்பு ஏற்படும் வகையில் லங்கா நியூஸ் பத்திரிகையில் செய்திகளை வெளியிட்டுள்ளனர். இதுகுறித்து உயர்நீதிமன்றம் சரியான தீர்மானம் எடுக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க ரக்பானியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இன்று நல்லாட்சி என்று கூறி நாளை ஏற்படுத்த முடியாது. முழு நாட்டையும் சீர்குலைத்துள்ளனர். கொள்ளையடித்தமையினால் நாட்டின் பொருளாதாரம் பூஜ்யமாக மாறியிருந்தது. கோடிக்கணக்கில் கொள்ளையிட்டுள்ளனர். சம்பளம் செலுத்துவதற்கு பணம் இருக்கவில்லை. நாட்டின் கடன் சுமை கூடினால் நாட்டின் பணவீக்கம் அதிகரிக்கும். ரூபாவின் பெறுமதி குறைவடையும். வாழ்க்கை செலவு அதிகரிக்கும். இதுவே நேர்ந்துள்ளது. தொழில் வாய்ப்புகள் ஓரளவு வழங்கப்பட்டுள்ளன. அதிக வேலைவாய்ப்புகளை வழங்க முடியவில்லை. அபிவிருத்தி நடவடிக்கைகள் சிறிது சிறிதாக முன்னெடுக்கப்படுகின்றன. எனினும் பாரிய முயற்சியினூடாக பொருளாதாரத்தை அரசாங்கம் சரியான பாதைக்கு இட்டுச் சென்றுள்ளதன் பயனை இந்த வருடம் நீங்கள் காண்பீர்கள். நாட்டின் கஷ்ட பிரதேசங்களில் உள்ள மக்களின் பிரதான பிரச்சினைகளை அடையாளம் கண்டு அவற்றுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்கும் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் இன்றும் கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டது. மக்கள் துயர் துடைக்கும் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் 2ஆம் கட்டம் இன்று கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி கண்டாவளி பிரதேச செயலக பிரிவில் வைத்தியசாலையடி மாவடிப்பள்ளி உள்ளிட்ட பல கிராமங்களுக்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் இன்று சென்று மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டனர். இங்க வறட்சிகள் இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த வாழ்வாதாரங்கள் இதுகள் மக்களுக்கு இன்னும் வந்து சேர வரும். குடி தண்ணி தான் கொஞ்சம் கஷ்டம். இங்கே வந்தோம்மா எல்லா இடத்தையும் மேலால கிணறு வெட்டினா உப்பு தண்ணி தான். அப்ப குழாய் கிணறு அடிச்சாதான் 70-80 அடி கீழே போனாதான் நல்ல தண்ணி கொண்டு வரும். அரசியல்வாதிகளின் கவனம் செலுத்தப்படாத இது போன்ற மக்கள் இவ்வாறு கிராமப்புறங்களில் துயர்மிகு வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர். தமது அன்றாட அத்தியாவசிய தேவையான குடிநீரை பெற்றுக் கொள்வதிலும் தமது கிராமத்திற்கான உரிய போக்குவரத்து வசதிகள் இன்மையினாலும் இவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு சிரமங்களை எதிர்கொள்ளும் மக்களை தற்போது நிலவும் வறட்சியும் விட்டுவிடவில்லை. தமது ஜீவனோபாயத்திற்கான விவசாயமும் வறட்சியினால் அழிவடைந்துள்ளமையினால் தாம் மேலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக இவர்கள் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினரிடம் தெரிவித்தனர். புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளிகள் சிலருக்கு கிளிநொச்சியில் இன்று வாழ்வாதார உதவிகள் வழங்கப்பட்டன. புனர்வாழ்வு மற்றும் மீள்குடியேற்றம் இந்து சமயம் அலுவலர்கள் அமைச்சினூடாக முன்னாள் போராளிகள் 31 பேருக்கு இன்று வாழ்வாதார உதவிகள் வழங்கப்பட்டன. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று முற்பகல் அதற்கான வைபவம் நடைபெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமிநாயகம், பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் ஆகியோர் முன்னாள் போராளிகளுக்கான கடனுதவிகளை வழங்கி வைத்தனர். தெரிவு செய்யப்பட்ட 31 பேருக்கு 50.5 மில்லியன் ரூபாய் வாழ்வாதார கடனாக பகிர்ந்தளிக்கப்பட்டது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டுமென தொடர்ச்சியாக கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து மகஜர் ஒன்றை கையளித்துள்ளார்.
இதேவேளை தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு மீதான தடையை விலக்க கோரியும் பேட்டா அமைப்பிற்கு தடை விதிக்க கோரியும் கடந்த சில தினங்களாக மாநிலத்தில் உள்ள பல மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தின் கல்லூரிகளில் மாணவர்கள் வகுப்பு பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை இன்று காலை 10:30 மணிக்கு தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தமிழகத்தில் பாரம்பரிய உரிமையான ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு அவசர சட்டத்தை ஒன்றினை பிறப்பிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் அதை கனிவோடு என்னுடைய உரையை கேட்டார்கள். தமிழக மக்களுடைய பாரம்பரிய உணர்வை நான் மதிக்கின்றேன். உங்களோடு இணைந்து மாநில மத்திய அரசுகள் இணைந்து ஒரு நல்ல முடிவு கூடிய விரைவில் எட்டப்படும். கிரிக்கெட் பந்திலும் ஆபத்து உள்ளது. அதற்காக கிரிக்கெட்டை தடை செய்ய முடியுமா என ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை கிளிநொச்சியில் இன்று ஆர்ப்பாட்டம் வலுப்பெற்றிருந்தது. தொடர்வது விளையாட்டு செய்தி. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி தோல்வியடைந்த விதம் குறித்து இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் திலாங்க சுமதிபால கவலை வெளியிட்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட் நிறுவன கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். தென்னாப்பிரிக்காவுடனான டெஸ்ட் தொடரில் இலங்கை அணி 3-0 என்ற கணக்கில் தோல்வியை தழுவியது. எமக்கு இருக்கின்ற வளங்களில் அணிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள 20 வீரர்களுமே திறமையானவர்கள். அவர்களில் 11 வீரர்களை மாத்திரம் தெரிவு செய்து அனுப்புகின்றோம். 150 ஓட்டங்களுக்கு குறைவாக 3 தடவைகள் ஆட்டமிழப்பது உகந்ததல்ல. மேலும் இலங்கை அணியின் தோல்வி தொடர்பில் நமக்கு கவலை ஏற்பட்டுள்ளது. அணித்தலைவர் தொடர்பில் நாம் இங்கு கலந்துரையாடவில்லை. டெஸ்ட் போட்டிகளில் பிரவேசிப்பது தொடர்பில் குறைபாடுகள் காணப்படின் அது தொடர்பில் கலந்துரையாட வேண்டும். எனவே இது தொடர்பிலும் தலைவர் தொடர்பிலும் நாம் கலந்துரையாடவில்லை. இது மிகப்பெரியதொரு பொய். 2019 ஆண்டு உலக கிண்ண போட்டிகள் வரைக்கும் இலங்கை அணியின் தலைவராக நீடிப்பதற்கு ஆஞ்சலோ மேத்யூஸ் தகுதியுடையவர் என நான் கூற விரும்புகின்றேன். அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி இரவு 10:45 எதிர்பார்க்கிறோம். வணக்கம்.